எல்லாருக்கும் வணக்கம். மனிதர்களோட அடிப்படை தேவையா இருக்கிறது உணவு, உடை, இருப்பிடம். இதுல ரெண்டாவதா இருக்க உடை பத்தின ஒரு சில விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த தொழில் சௌராஷ்டிரியரை அடிப்படையா கொண்டது. இவங்க 17th செஞ்சுரியிலேயே தீபகற்ப பகுதியில இருந்து வெளியேறி தற்கால மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகால வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய தாயகமா தமிழ்நாடு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியா இலங்கையில நெசவு தொழில் முதன்மை தொழிலா இருந்திருக்கு. விவசாயத்துக்கு அடுத்தபடியா முக்கியமான தொழிலாகவும் கருதப்பட்டிருக்கு. காஞ்சிபுரம்னாலே பட்டுன்னு நமக்கு தெரியும். ஆனா அங்க ஒரு பழமொழியும் இருக்கு. காஞ்சிபுரம் சென்றால் காலாட்டி கொண்டே சாப்பிடலாம். இதோட அர்த்தம் காஞ்சிபுரம் சென்றால் கைத்தறி நெசவு செய்து சம்பாதித்து சாப்பிடலாம் இருந்ததா. ஆனா இப்போ நெசவு தொழில் ரொம்பவே முடங்கிருச்சு. அதுலயும் முக்கியமா கைத்தறி. நான் கைத்தறி நெசவு தொழிலாளர்கள் குடும்பத்தை சார்ந்த பொண்ணு. என்னோட அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாருமே கைத்தறி தொழில் செய்யறவங்க தான். ஆனா இப்போ கொஞ்ச வருஷங்களாவே அவங்களுக்கு அவ்வளவா தொழில் கிடைக்காம, உழைப்புக்கான ஊதியம் கிடைக்காம வேலையை மாத்திக்கிட்டு போற அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை பத்தியும் கைத்தறி தொழில் பத்தின ஆவணப்படம் தான் இது.